வணக்கம் திரையில் தெரியும் இந்த நபர் உங்களுக்கு வாழ்க்கை தத்துவம் ஒன்றை கூறியுள்ளார். நமது கஷ்டம் நஷ்டம் எது என்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான், நமக்கு தான் வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே, நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மன தைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மையாக இருந்தேன், ஏமாற்றப்பட்டேன். நேர்மையாக இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். கண்ணியத்தோடு பழகினேன், காயப்படுத்தப்பட்டேன். நியாயம் பேசினேன், அவமதிக்கப்பட்டேன். உதவி செய்தேன், பழியை ஏற்றுக்கொண்டேன். சில விஷயங்கள் வாழ்க்கையில ஏண்டா நடந்துச்சுன்னு யோசிப்போம். ஆனா அதுவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்ல வேலை நடந்துச்சுன்னு யோசிப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் வாழ்க்கை. இன்னைக்கு தப்புன்னு தோன்றது நாளைக்கு சரின்னு படலாம். பொறுத்திருந்து பாரு, நான் ஜெயிக்க போறத. எளிதான பாதையை தேடவில்லை, சரியான பாதையை தேர்ந்தெடுத்தேன். அதனால்தான் இன்று என் பெயருக்கே மதிப்பு. நம்மிடம் திறமை மட்டும் இருந்தால் வெற்றி உறுதி என கூற முடியாது. அதை வெளிப்படுத்தும் தைரியமும் தொடர்ந்து முயற்சி செய்யும் மனசு அவசியமானது. தோல்வி வந்தால் சோர்வடையக்கூடாது, ஏனெனில் அது உன் திறமைக்கு தேவையான பாடமாகும். உன் நேரம் வரும், ஆனால் அதற்குள் நீ தயாராக வேண்டும். பொறுமை, நம்பிக்கை, தொடர்ந்து செய்யும் உழைப்பு வெற்றியை நிச்சயமாக தரும். நம்பிக்கையுடன் செயல்படு, வெற்றி உன் பாதையை தேடி வரும்.